வாங்க இன்றைக்கி வந்து ஆடி போகிறோம் இல்லைங்களா, வெள்ளிக்கிழமை. அதனால் வந்து நம்ம 5ஆம் வெள்ளிக்கிழமை ஆடிப்பூரம் வருது. அதுக்காக வந்து வளைகாப்பு பண்ணுவோம் இல்லையா அம்மனுக்கு, அதுக்காக வளையல் கட்ட போகிறோம். அது வந்து 3 மெத்தடில் வந்து கட்ட போகிறாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், கயிறு எடுத்திருக்கேன், மஞ்சள் கயிறு தான் இது. நம்மளுக்கு வந்து பேக்கெட்டில் நிறைய வருங்க. இது வந்து நிறையவும் வீட்லேயும் இருக்கும், எப்போவுமே நம்ம வச்சுருப்போம். இந்த கயிறு தான் எடுத்திருக்கேன் நான் இந்த முறை. இதை எடுத்து பாருங்கள், டபுள் லேயர் வர மாதிரி நான் கட்ட போகிறேன். நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இது வந்து எடுத்து ரெண்டு கயிறாக எடுத்துக்கலாம். நாட் போட்டுட்டு வி ஷேப்பில் எடுத்து கயிறு அந்த ஒரு கயிறு 2 கயிறுக்கு நடுவில் வந்து லாக் பண்ணிக்கலாங்க. நல்ல ஸ்ப்ரிங் மாதிரி வங்கி மாதிரி வரும். இந்த மாடல் தான் இப்போ நான் வந்து கட்ட போகிறேன். இப்போ வந்து புது வளையல் தாங்க எடுத்துக்கணும். ஏற்கனவே இருக்கிற பழைய வளையல்லாம் நம்ம கட்டக்கூடாது. புதுசு தான் நான் வாங்கியிருக்கிறேன். ஒரு ரோல் அப்படியே வாங்கியிருக்கேன். அதில் 3 கலர் கிடச்சிது. க்ரீனு, ரெட்டு, எல்லோ கிடச்சிதுங்க. மெரூனும் இருக்குது, அதுலேயே மெரூன் ஷேடில் ரெட்டு கிடச்சிது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ரெட்டு எடுத்துக்கிறேன். ரெட்டுக்கு வந்து எல்லோ மஞ்சள் கயிறுங்க. நல்லா அது வந்து கரெக்டாக ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகிடுச்சு. அதை வச்சு இப்போ நான் வந்து கட்டிகிட்ருக்கேன். ஒரு இதுவாக வந்து அந்த நாட்டு வருது இல்லைங்களா, அந்த ஹோல்ஸ் அதில் போட்டு எடுத்துடுறோம் நம்ம ஒன்றும். அது பாருங்கள் எப்படி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வந்து அந்த 2 ஓப்பன் பண்ணிவிட்டு நடுவில் வளையல் வச்சு அந்த சந்தில் வந்து வங்கி மாதிரி கோத்துடலாம். அந்த ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு நடுவில் போட்டு ஒன்றா எடுத்துடலாம். இந்த மாதிரி பார்க்குறதுக்கும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. ஒன்றா எடுத்து அந்த நாட்டுக்குள்ளாங்க அந்த நடுவில் வளையல் வச்சு அந்த சந்து ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த நடுவில் உள்ளே அப்படி கொண்டு வந்துடுவோம். அப்படி போட்டு எடுத்துன்னு வந்துடலாம். இந்த வழியாக எடுத்துன்னு வந்து கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப அழுத்தமாக இழுக்காதீங்க, வளையல் உடஞ்சிடும். லைட்டாக சும்மா கொஞ்சம் அழுத்தமாக கயிறு அழுத்தி விட்டுட்டு உள்ளே அப்படி இழுத்துட்டு லைட்டாக கயிறு வந்து சைடில் 2 பக்கமும் இப்படி 2 பக்கமும் அழுத்தி விட்டுடலாம். இப்போ வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும், அழுத்தமாகவும் இருக்கும், கழண்டிட்டோன்ற பயம் இருக்காதுங்க. இந்த மாதிரி மெத்தடில் ஒன்றா கட்டி எடுத்துடலாம். இந்த ரெட்டுக்கு எல்லோ காம்பினேஷன் நல்லா கரெக்டாக வந்துடுது. அங்கங்கே டாட் வந்து கோல்டனில் வந்து க்ரீன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிடச்சாலும் வாங்கிக்க, உங்களுக்கு எது கிடச்சாலும் இந்த ரெட்டு இருந்தால் எல்லோ போட்டுக்கலாம், அது கரெக்டாக இருக்கும். இந்த ஹோல்ஸ்குள்ளே கொஞ்சம் ஈஸியாக எடுத்து அப்படி மேலே வளையல் 2 பக்கம் 2 விரல் அப்படி அழுத்தி பிடிச்சிக்கலாங்க. பிடிச்சிட்டு அப்படி இழுத்துக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், அது சந்து ரொம்ப கேப் வராமல் இருக்க மெல்ல லைட்டாக அப்படி அழுத்தி விட்டுக்கலாம். ஒன்றும் சைடு இதுவாக இருக்க திக்காக வராமல், கொஞ்சம் கேப்பும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக. ரொம்ப அழுத்தமாக அழுத்திங்கன்னா ஒடிஞ்சிடும். சும்மா மைல்டாக இழுத்தாலே போதும், கரெக்டாக வந்துடும். எல்லாம் இதே மாதிரி கட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக எல்லாத்தையும் கட்டிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக ஒன்று எப்படி நாட் போடுறதுன்னு மட்டும் 2 வந்து லாஸ்ட் ஃபினிஷிங்கு. இப்போ வந்து நாட் எப்படி போடுறது, லாஸ்ட் ஃபினிஷிங் எப்படி போடுறோன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், அழகாக அப்படியே லேயர்லாம் வரும் கயிறு. ஒன்றா எப்படியே கட்டிக்கலாம். லாஸ்ட்டும் கொஞ்சம் எவ்வளோ இருக்கா உங்களுக்கு ஒரு பாக்ஸு இல்லை ஒரு ரோல் எப்படி வாங்கினாலும் சரி, இதே மெத்தடில் கட்டிக்கோங்க. லாஸ்ட்டு வளையல் இன்னும் ஒன்று இருக்குது, ஃபினிஷிங் லாஸ்ட்டு. இந்த ரெட்டில் எல்லாம் முடிஞ்சிட்டுது, எல்லாம் கட்டிட்டேன். இன்னும் ஒரு வளையல் தான் இருக்குது. கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இழுத்துறாதீங்க, சும்மா லைட்டாக அப்படி மைல்டாக அப்படி இழுத்து விட்டுக்கலாம். கயிறு வந்து மேலே வரட்டுங்க, உள்ளே போயிட்டு இழுத்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வராது. மேலே கயிறு, கீழே வந்து அடியில் உள்ளே வந்து விட்டு மேலே அந்த இதில் வந்து வெளியில் அந்த சந்து பக்கமாக எடுத்துடலாம். இப்போ கரெக்டாக இருக்கும். இதுதாங்க இப்போ முடிச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ வந்து லாஸ்ட்டு ஒரு சிங்கிள் கயிறு எடுத்து, இப்போ ஃபஸ்ட்டு 2 போட்டோம் இல்லைங்களா, இப்போ ஒரு சிங்கிள் கயிறு எடுத்து நாட் போட்டுக்கலாம். எல்லாம் பாருங்கள், இது கரெக்டாக ஃபினிஷிங் க்ளீனாக வந்துடுது. ரொம்ப அழகாகவும் இருக்கும் இப்படி பார்க்குறதுக்கு. இந்த மெத்தடில் கட்டினா ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. கொஞ்சம் அப்படியே இது வெயிட் வந்து எவ்வளோ வெயிட்டு வளையல்னாலே நீங்கள் கட்டலாம் இந்த மாடலில்.
கொஞ்சம் தான் வளையல் கட்டணும், சிங்கிளாக இருக்குது கயிறில் கழண்டிடும்னு இல்லை, நல்ல திக்கு கயிறு தான் இல்லைங்களா. அது நான் மெல்லிஸ் கயிறு தான். ஒரு சிங்கிள் கயிறு எடுத்து இந்த சிங்கிள் அப்படியே வச்சுட்டு நாட் போட்டுக்கலாங்க, அது கரெக்டாக இருக்கும். இது ரெட்டு வந்து ஃபுல்லாக எல்லாம் கட்டிட்டோம். இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம க்ரீன் கட்டலாங்க. அதுக்கு என்ன கலரு பார்ப்போம். க்ரீன் எடுத்துக்கலாம், க்ரீன் வளையல் எடுத்துக்கிறேன். பாருங்க, க்ரீன் எடுத்தாச்சு. இதுவும் ஒரு ரோல் தாங்க, கைட்டி எல்லாம் தனித்தனியாக ஒரு ரோல் வாங்கிட்டு வந்து பிரித்து க்ரீனு எல்லோ, க்ரீனு ரெட்டு இது தனித்தனியாக பிரித்து லாக் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. கயிறெல்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு வந்து மேட்சாக என்ன கயிறு எடுக்கலாம் இது கட்டுறதுக்கு அப்படின்னா ஆரஞ்சு எடுத்துக்கலாங்க. ஆரஞ்சு க்ரீன் கரெக்டாக இருக்கும். இது நார்மலாக ஈஸியாக இருக்குங்க. அது கொஞ்சம் நாட் போட்டு வங்கி மாதிரி பண்ணோம். இது வந்து டபுள் கயிறுங்க. சிங்கிளில் வந்து நாட் போட்டுக்கலாம் நல்லா திக்காக. ஆரஞ்சு டபுளாக எடுத்துக்கலாம். சிங்கிள் வந்து நாட் போட்டுட்டு டபுளாக மடித்து ஒன்றா வந்து சுற்றி நம்ம கிட்ட வச்சுக்கலாங்க. கிட்ட வச்சு நாட் போட்டோம்னா கிட்ட டபுளாக வருங்க. ஒன்று போட்டுட்டு இன்னொன்னோட சேர்த்து அந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். கொஞ்சம் திக்காக வரும் கிட்ட. டபுள் நாட் வருங்க. ஒரு வழியிலோடு சேர்த்து இன்னொரு வழியிலும் நாட் போட்டுக்கலாம். அப்படியே கிட்ட வரங்க. அப்போ 2 லைனாக வரும். ஒரு வளையல் இருக்குல்ல ஜாயிண்டிங், இன்னொரு வளையலோடு ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே. அப்போ கரெக்டாக வந்துடும். அது திக்காகவும் இருக்கும். இது ஒரு மெத்தடில் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து நம்ம மஞ்சள் கயிறில் வந்து ஒரு மெத்தட் வங்கி மாதிரி பண்ணோம். இது டபுள் லேயரில் பண்ணியிருக்கோம். இதுவும் பாருங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டு ஃபினிஷிங் வந்து லாஸ்ட்டாக அதே மாதிரி டைட்டாக கிட்ட கட்டிட்டு நாட் போட்டுக்கலாங்க. ஒரு கயிறு 2 சிங்கிள் போட்டிருக்குறீங்களா, அது சேர்த்து ஒன்றோட ஒன்று சேர்த்து நாட் போட்டுக்கலாம். ஃபினிஷிங் க்ளீன் ஆகிடுது பாருங்கள். இப்போ வந்து க்ரீனுக்கு ஆரஞ்சு உள்ளன்னு எடுத்துருக்கேங்க. அது ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். க்ரீனும் ஆரஞ்சும் நல்லா மேட்ச் ஆகிடும். அது ரெண்டும் நாட் போட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், அழகாக இதுவும் கட்டி முடிச்சாச்சு. இது ஒரு மெத்தட்லங்க. இது நாட்டுன்னு வரும் அப்படியே. இதுவும் அழகாக கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது எல்லோ பார்க்கலாங்க. எல்லோவுக்கு என்ன கலரு எடுத்துக்கலாம் அப்படின்னு எல்லோவும் அதே மாதிரி தாங்க தனியாக பிரித்து நாட் போட்டு வச்சிட்ருக்கேன். இது வந்து வளையல் வந்த கயிறுங்க. இதே எடுத்து 2 கட் பண்ணிவிட்டு நான் பெரிய அப்படியே ரோலாக வந்தது இல்லைங்களா, அதை பிரிச்சுட்டு அதுக்கு தனித்தனியாக பிரித்து வச்சுட்டேன். இப்போ எல்லோ எடுத்துக்கலாம். எல்லோக்கு வந்து பிங்க் எடுத்துருக்காங்க. பிங்க் உள்ளன்னு எடுத்துருக்கேன். இது க்ரோஸா ஊசி இருக்குது இல்லைங்களா, அதில் நல்லா பின்னிட்டா இன்னும் நல்லா வந்து அழகாகவும் இருக்கும். நல்லா வந்து பின்னல் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க வலையில். இது தான் பின்ன போகிறேன் பாருங்கள். நம்ம குரோசாவில் வந்து டிசைன் எல்லாம் போடுவோம் இல்லைங்களா உள்ளன் வச்சு, அதே மாதிரி ஒரு வலையில் நாட் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது பிங்க் கலர் கொஞ்சம் நல்லா எல்லோக்கு அழகாக மேட்ச் ஆகிடுதுங்க. இப்போ இது பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும். சட்டுன்னு வந்து லாக் போட்டு எடுத்துக்கலாம் அப்படியே. அதில் ஒன்றா வச்சு சரின்னு உள்ளே போட்டு கயிறு உள்ளன்னு எடுத்து அது அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக வந்துடுதுங்க இதுவும் அதோட. இங்கே பாருங்கள், ஒரு வலையில் அப்படியே மேலே வைக்கிறீங்களா, ஈஸியாக இருக்குங்க. அது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். உள்ளே வந்து மேலே வந்து அந்த நாட்டு வச்சுட்டு அந்த கையில் நல்லா டைட்டாக அந்த நூல் இழுத்து பிடிச்சிக்கலாங்க.
ஒரு வளையல் வச்சுட்டு உள்ளே மேலேருந்து அந்த நூலை எடுத்து உள்ளே அப்படியே ஜாயின் பண்ணி நல்லா அழகாக வந்து வளையல் மாலை ரெடி ஆகிடாங்க. இது இன்னும் அதை விட நம்ம லாஸ்ட்டில் பண்ண எல்லாத்த விட இது ஒரு மெத்தட் ஈஸியாக இருக்குதுங்க. ஈஸியாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் நம்ம நல்லா பண்ணிடலாம். பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அழகாக இருக்குங்க. சூப்பராக ஒன்று ஒன்றாவும் அப்படியே இழுத்து வலையில் வச்சு அவ்வளோதாங்க. ஒரே செகண்டில் வந்துடும் பாருங்கள். கையில் நம்ம சுற்றி விடுறத விட இது நல்லா ஈஸியாக வந்துடுது குரோசா ஊசியில். கொஞ்சம் லைட்டாக அந்த உள்ள நூல் போட்டு அப்படி வலிச்சு அவ்வளோதாங்க.